மற்ற அரசர்களிடம் பாதியாக இருந்த நல்ல குணங்கள் தசரதனிடம் முழுமையாக அவனுக்கு ஏவல் செய்தன. அன்பான தமிழ் நெஞ்சங்களே, சென்ற பாடலில் கம்பர் சக்கரவர்த்தி திருமகனான இராமனை பெற்ற தசரதனை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். சக்கரவர்த்தி தசரதன் யார்? அந்த அயோத்தி மாநகருக்கு அரசன், அரசர்களுக்கெல்லாம் அரசன். அவனுடைய செங்கோல் 7 உலகங்களிலும் செல்லும் என்று அவனை பற்றி சொன்னார். அந்த மாமன்னன் தயரதன் மற்ற மன்னர்களிடமிருந்து எப்படி வேறுபடுகிறான்? அவனை அப்படி உயர்த்தி நிறுத்துவது எது என்று அவனுடைய தனிப்பட்ட குணங்களைப் பற்றி பேசுகிறார் கம்பர். கேளுங்கள் அந்த ஒப்பற்ற பாடலை. ஆதிமதியும் அருளும் அரணும் அமைவும் ஏதில் மிடல் வீரமும் ஈகையும் எண் இல் யாவும் நீதின் நிலையும் இவை நேமியினோர்க்கு நின்ற பாதி முழுதும் இவர்க்கே பணி கேட்ப மன்னோ. என்ன ஒரு கம்பீரம் பாருங்க இந்த பாட்டுல. ஒரு ராஜாவை பத்தி சொல்லும்போது சும்மா வீரத்தை பத்தியோ ஆட்சியை பத்தியோ மட்டும் சொல்லாம அவரோட மனசோட உயர்வை கம்பர் பேசுறாரு. வாங்க ஒவ்வொரு வரியா பார்ப்போம். ஆதிம் மதியும் அருளும். ஆதிமதி அப்படின்னா அடிப்படை அறிவு, இயற்கையாவே ஒருத்தருக்கு கிடைக்கிற ஞானம். கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம பிறக்கும்போதே வர்ற குணம் மாதிரி முதல் அறிவு. அதோட சேர்ந்த அருள், இரக்கம், கருணை, இது ரெண்டும் தயரதன் கிட்ட நிறைய இருந்துச்சு. அரணும் அமைவும், தர்மத்திலிருந்து கொஞ்சம் கூட மாறாத அரண், நேர்மை, அதோட எந்த நிலைமையிலையும் கலங்காத அமைவு, மன அமைதி, பொறுமை, நிதானம், ஏதில் மிடல் வீரம். இதை கவனிங்க. ஏதிலனா குற்றமில்லாத, குற்றமில்லாத வலிமையான வீரம், தர்மத்துக்காக மட்டுமே வர்ற வீரம் அது. அதோட எல்லாரையும் சேர்த்துக்கிற ஈகை, வள்ளல் தன்மை கொடுக்கிறது. எண் இல் யாவும் நீதின் நிலையும். இந்த நல்ல குணங்கள் மட்டும் இல்லாம எண் இல் யாவும், எண்ண முடியாத மற்ற எல்லா நல்ல குணங்களும். அதோட நீதி நிலை, நீதியிலிருந்து விலகாம உறுதியா நிற்கிறது. இது எல்லாமே இவை நேமியினோர்க்கு நின்ற பாதி. நேமியினோர் சக்கரத்தை வச்சிருக்கிறவங்க, அதாவது மற்ற ராஜாக்கள். மற்ற ராஜாங்க கிட்ட இந்த குணங்கள் பாதி தான் இருந்துச்சாம், முழுசா இல்லை. ஒரு குணம் இருந்தா இன்னொன்று குறைஞ்சிருக்கும். ஆனா தயரதன் கிட்ட முழுதும் இவர்க்கே பணி கேட்ப மன்னோ. இந்த குணங்கள் எல்லாமே முழுதும், முழுசா 100க்கு 100 இவர்க்கே, இவருக்காகவே, இந்த தசரதனுக்காகவே பணி கேட்ப வேலை கேட்டு நின்னுச்சாம். அடடா, என்ன ஒரு சொல் பாருங்க. குணங்களே வந்து உங்க கட்டளை என்ன அப்படின்னு தயரதன் கிட்ட பணிஞ்சு நின்னுச்சுன்னு கம்பர் சொல்றாரு. அப்படின்னா தயரதன் அந்த குணங்களுக்கு அடிமை இல்லை, அந்த குணங்களே அவருக்கு அடங்கி இருந்துச்சு. அவரு நினைச்ச நேரத்தில் எந்த குணத்தை எங்க பயன்படுத்தணுமோ அங்க பயன்படுத்துற திறமை அவகிட்ட இருந்துச்சு. இதுதாங்க கம்பனோட அற்புதம். குணங்களை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற சும்மா ஒரு பண்பா பார்க்காம அவருக்கு சேவை செய்கிற ஒரு சக்தி மாதிரி பார்க்குறாரு. சாதாரண ராஜாங்க கிட்ட பாதி பாதியா இருக்கிற நல்ல குணங்கள் தசரதன் கிட்ட முழுசா அவருக்கே அடங்கி நின்னுச்சுன்னு கம்பர் சொல்றாரு. இப்படிப்பட்ட பெரிய சக்தியும் பெரிய குணங்களும் கிடைச்சவர் தான் இந்த ராமகாதையோட தலைவனான ராமனை பெத்தப்பா தசரதன். அவரோட பெருமையை இந்த ஒரு பாட்டுல சொல்லி நம்மளை ஆச்சரியப்பட வச்சுட்டாரு கம்பர்.